கிறிஸ்தேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு வாழ்த்துதலோடு தேவன் நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து காலை முதல் இந்த நேரம் வரையிலும் நம்மளை பாதுகாத்து பராமரித்து இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தையும் நாம் கற்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு நாளுக்காகவும் தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வேத பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஜெபத்தை நடத்தி கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதிவானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் அன்போடும் சத்தியத்தோடும் எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இறக்கமுள்ள தந்தையே, மன உருக்கம் இருந்தவரே, தேவையாமை கடந்து போன காலங்கள் முழுவதும் நீங்கள் எங்களை எல்லாம் கண்ணின் இமைக்காப்பவர் காத்து இந்த ஒரு நாளையும் இந்த ஒரு பொழுதையும் காண கிருபையாக செய்திருக்கிறப்பா. இப்பொழுதும் கூட நீ இந்த நாளுக்குரிய சத்தியத்தை பரிசுத்தமாக இருக்கிறப்பா. எங்களுடைய அன்பு சகோதர வாயிலாக அதை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி வாழவும் வளரவும் தேவன்தாமே நீர் கிருபையாக எங்களை விளையாட்டு வேண்டுமாய் கூட நீங்கள் வச்சுக்கிறோம். நீ வரக்கூடிய நாட்களில் கூட தகப்பனே, உனக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ தேவன்தாமே எங்களுக்கு பரிசுத்தாவியை கொண்டு பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வச்சுக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிய வரை உங்களுடைய தெய்வீக பிரச்சனம் எங்கள் ஒவ்வொருவரும் கூட இருந்து விளையாட வேண்டுமாய் கூட அதை நாங்கள் வச்சுக்க முடியும். மீதியான காலங்களும் வேலைகளும் உங்கள் சமூகத்தை தாக்கி பிடிக்கிறோம். இந்த சிறிய வேண்டுதலை எங்களுடைய கத்தன் பரிசமாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வழியாகவே ஜெயிக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேத பாடத்தின் தலைப்பு சிறிய காரியங்களின் வல்லமை. சிறிய காரியங்களின் வல்லமை என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படியாக அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுவுக்குள்ளான அன்பின் வார்த்தையை கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையை சேர்த்து கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழி நடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நம் சகோதரரும் சகோதரியுமாக உண்டு கூடி வந்து அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கார். இந்த மேலான கிருபைக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொண்டு இன்றைய நாளிலும் கூட ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக ஒரு வேத பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த ஒரு பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய காரியங்களின் வல்லமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வேதத்தில் தேவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சின்ன காரியத்தை வச்சு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமை என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பிரஸ்தாவப்படுத்துவார். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான் உலகம் முழுக்க என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு ஆட்டிகிட்டு இருக்குது. என்னங்க இது? கொரோனா வைரஸ். கண்ணுக்கே பார்க்க முடியாத விஷயம். அதை கூட நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டாக பார்த்தா கொரோனா வைரஸும் 4 தூதர்களும். ஸோ நம்ம அன்பு சகோதரர் அழகாக எடுத்து உரைச்சார் இல்லைங்களா. இது வரைக்கும் நிறைய பேண்டமிக் வந்திருக்கு, அதாவது நோய் பரவல்கள் வந்திருக்கு. அந்த நோய் பரவல்கள் எல்லாரும் செய்ய முடியாத ஒரு தாக்கத்தை இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு எக்கானமி என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. அதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து சகோதரர் எடுத்து சொன்னாருன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன விஷயம் தான், தேவன் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டத்தில் அதை யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பாடத்துக்கு ஒரு முன்னரையை எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் சிறையா எங்கே கொண்டு போகப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறையா கொண்டு போகப்பட்டாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடுதலையே வராங்க. எத்தனை வருஷம் அங்கே கைதிகளாக இருந்தான்னு பார்த்தா ஒரு 70 வருஷம் முடிஞ்சு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா விடுதலையே வந்தாங்க. வந்து என்ன பண்ணணும், ஆலயம் கட்டக்கூடிய அந்த காரியத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாபிலோன் தேசத்தில் போய் பாபிலோன் தேசத்துலேருந்து
அந்த தேசத்துக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு போய் ஆலயம் கட்டக்கூடிய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னா அது ஈஸியாக பண்ணிட முடியுமா அப்படின்னா ஏன் பண்ண முடியாது அப்படின்னா அங்கே ஒரு ஏற்ற சூழ்நிலை என்ன இல்லை. அந்த தேசம் வந்து முற்றுகை போட்டு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தா பாழாக்கப்பட்டு போயிடுச்சு. ஒரு வனாந்தரமாக என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ அங்கே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டப்படணும். நிறைய பேர் போகிறாங்க இல்லைங்களா, நெகேமியா, ஜெருபாபேல் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் ஆகாய், சகரியா எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறத வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பாருங்க, இங்க வசனம் எப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அப்படிங்கிறது. இது அப்படியே இங்கிலீஷில் படித்தோம்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா who has despite the day of small things. அந்த ஒரு சின்ன தொடக்கத்தை யார் வந்து அசட்டை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடக்கம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அதுதான் சொல்லுது, செருபாபேலோட கையில் இருக்கிற தூக்கு நூல் என்ன பண்ணிக்காங்க ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்காங்க. ஏன்னா தூக்கு நூல் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, மட்டம் பார்க்கக்கூடிய அந்த வேலை. அப்போ அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன நாட்ட பண்ணணும், அடிக்கல் நாட்டப்படணும். அடிக்கல் நாட்டப்பட்டு என்ன பண்ணணும்னா தூக்கு நூல் அளவு பார்த்து தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இருக்கிறாரு அப்படிங்கிற இந்த ஒரு முன்னுரை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஓகே, இந்த ஒரு சின்ன காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவன் எப்படி எதிர்பார்த்துருந்தாரோ அதே மாதிரி தேவன் அவருடைய காரியங்களை எப்படி ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பிரம்மாண்டமாக கொண்டு வந்தார் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒரு பாடங்களில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரலாம், சின்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் ஞாபகம் வரலாம் இல்லைங்க? நிறைய பேர் சப்ஜெக்ட் படிச்சுட்டாங்களா கரெக்டாக பதில் சொல்லு. எறும்பு சொல்கிறாங்க, வேற வேற எதாச்சும் சரி நம்ம படிச்சிடலாங்களா? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன விஷயத்தை எப்படி அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வசனம் படிக்கலாம். யாத்ராகமும் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு நிமிஷம். யாத்ராகமும் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உரட்சியான ஒரு வஸ்து, சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையா தரையின் மேல் கிடந்தது. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வனாந்தர பிரயாணம் எங்க போயிட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கானான் நோக்கி என்ன போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எத்தனை வருஷம் இந்த டிராவல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் இருக்க வேண்டிய டிராவல் அவங்களுக்கு எப்படியா மாறிடுச்சு, 40 வருஷமாக மாறிடுச்சுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ 40 வருஷம் அவங்க டிராவல் பண்ணி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கானானுக்கு போகணும். கானானுக்கு போகிறப்ப நிறைய டைம் அவங்க எதுக்கு சண்டை போட்டாங்கன்னா தண்ணிக்கு சண்டை போட்டாங்க, அப்புறம் வேற எதுக்கு சண்டை போட்டாங்க, காரை கேட்டாங்க, அப்புறம் வேற ஏதாச்சும் கேட்டாங்களா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு, சாப்பாடு வேணும் இல்லையா? சாப்பாடு எப்படி கொடுக்க முடியும்? அவங்க எத்தனை பேர் போகிறாங்க, 24 லட்சத்துக்கு பக்கம் மேலே இல்லையா? 24 லட்சம் பேத்துக்கு சாப்பாடு போடணும்னா எப்படி போட முடியும்? ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரு நியமத்தை வைக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி பண்ணுறோமா, பனி விலகினோடனே எப்படி ஒரு உழுதாம உரிச்சியான ஒரு சிறிய வஸ்தோடு நம்ம கூட படிச்சிருக்கோம். அது எப்படி என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னா கொத்துமல்லி அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமாமா, தேனிலிட்ட பணியாரம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதை யாருக்கு இப்போ சாப்பாடாக கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துருக்காரு. சாப்பாடை எத்தனை வருஷம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா 40 வருஷம். எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு? 24 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள். ஸோ 24 லட்சத்துக்கும் மேலான ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொண்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்கள போஷிச்சு வழி நடத்திட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அடுத்து அந்த வசனம் கூட இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம். யாத்ராகமும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்ராகமும் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து
இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அந்த விஷயத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன வேணா புரியல. இது என்னமோ கீழே கிடக்குது ஒயிட்டா, இது என்னன்னு தெரியல. உடனே மோசே வந்து அவங்க என்ன சொன்னா, இதுதான் நீங்க சாப்பிட்றதுக்கு தேவன் கொடுத்த அப்பம், இதைத்தான் நீங்க என்ன ஒண்ணுன்னு பார்த்தீங்கன்னா புஷிக்கணும். ஸோ அந்த விஷயம்தான் 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போஷிச்சு வழியனுது. அந்த விஷயம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சா? சின்ன ஒரு காரியம் தான் 40 வருஷமுமே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பார்த்துருந்துச்சுன்னா ஆரோக்கியமாக பார்த்துருந்துச்சு. அந்த ஒரு பலத்தினால தான் எத்தனை நாள் நடந்து போயிருக்காங்கன்னா 40 வருஷம் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திர பிரயாணத்தை நடந்து போய் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தேவன் அவங்களுக்கு கொடுக்கறக்கு பெரிய விஷயத்த எடுக்கல. என்ன விஷயத்த எடுத்துருக்காருன்னா ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்து தான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போஷிச்சு வழி நடத்திட்டு வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவருடைய வல்லமை கூட என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு சின்ன விஷயத்தில் காமிச்சு என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா 40 வருஷமும் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா மண்ணா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு. ஸோ சின்ன விஷயந்தான் கொடுத்தாரு, மண்ணா கொடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவங்கள வழி நடத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38-39 வசனங்கள். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு 40வது வசனம். தன் தடியை மன்னிக்கவும், ஒரு சின்ன தடங்கள். திரும்ப அந்த வசனத்தை படிச்சுன்னா யாத்ரா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38 முதல் 39 வசனங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38வது வசனங்கள். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை கொடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவையும் அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலந்து போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒரு காரியத்தை நம்ம படிச்சோன்னு பார்த்தீங்கன்னா தாவீதோட அந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தாவீது என்ன ஒரு காரியம் பண்ணிட்டு இப்போ சாமுவேல் கூப்பிட்டு சொல்றாரு. இப்போ இங்கே கோலியாத் வந்து என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறான், நிந்திச்சுட்டுக்கிறான். யாருமே அவங்க கூட சண்டைக்கு போறதுக்கு என்ன இல்லை, ரெடியாக இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு எப்படி இருக்கான்னு பார்த்தோன்னா உருவத்தில் கொஞ்சம் பெரிய ஆள். உருவத்தில் பெரிய ஆளை வந்து எதிர்த்து போடுறதுக்கு எப்படிப்பட்ட ஆளை தேவன் செலக்ட் பண்ணுறாருன்னா தாவீது. அந்த செலக்ட் பண்ணுறப்பே போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடு, நான் யாரை செலக்ட் பண்ணேன்னு சொல்கிறேன் அப்படிம்பாரு. ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க. தேவன் என்ன சொன்னா, இவர் இல்லை. சரி, எல்லாரும் கடந்து போனதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்பார், ஏப்பா உங்கள் வீட்டில் பசங்க இவ்வளோ தானா இல்லை வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னோடனே இன்னொருத்தர் இருக்கிறான், ஆனால் அவன்லாம் வேணாங்க, ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டுக்கிறான். ஸோ அவங்களோட அப்பாவோட பார்வையிலே தாவீது எப்படி தான் இருந்தார், ரொம்ப அற்பமான ஒரு ஆள். அந்த அற்பமான ஆளை தான் தேவன் என்னமா அவனை கூப்பிடு அப்படிங்கிறாரு. சாமுவேல் சொல்லி கூப்பிடுறாரு. வந்தாங்கன்னா இவர் தான் நான் செலக்ட் பண்ண ஆள், இவர் என்ன பண்ணு அபிஷேகம். இப்போ அவர் அபிஷேகம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க, சவுல் கூட்டிட்டு போயிட்டு இவர் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரை எதிர்த்து சண்டை போட போகிறான், கோலியாத்தை எடுத்து சண்டை போட போகிறேன். இப்போ கோலியாத்திட்ட போய் அவர் சவுல்கிட்ட போய் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறேன்னா இவன் என்னத்தை நிந்திச்சுக்கிறான்னா இஸ்ரேல் தேசத்தோட தேவன் என்ன பண்ணிட்டுக்கிறான், நிந்திச்சுக்கிறான். இவன் இப்படியெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன், இவனை போய் தோக்குறேன். அங்கே இருக்க எல்லாரும்
இவர் எப்படி பார்த்துருப்பாருங்க தாவீது? பார்க்கறக்கே சின்ன பையன் அங்கே எல்லாம் பலசாலிகளாக நின்றுட்டுக்கிறாங்க. பலசாலிகளாக அமைதியாக நிற்கிறப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போகிறேங்கிறார். நான் போகிறேன்னொன்னு தான் அவருக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டு பார்க்குறாரு. வஸ்திரத்தெல்லாம் போட்டு பார்த்தோன்னே அவரால் என்ன பண்ண முடியலன்னா, நடக்கவே முடியலன்னு என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாத்தையும் எனக்கு வேண்டாம், தள்ளிங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, எனக்கு இன்னொரு இது இருக்குது, அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, இந்த ஒரு சண்டையை நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராமா, என்ன செலக்ட் பண்ணுறாரு பாருங்க. 17ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 1 சாமுவேல் 17:40. தன் தடியை கையில் பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கல்லுகளை தேர்ந்தெடுத்து அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையில பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். பாருங்க, இதெல்லாம் வேணாம் சொல்றாரு. அது எதுவுமே வேண்டாம், எனக்கு வாள் வேண்டாம், கேடயம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடி போதும். அடுத்து என்ன வேணும்? 5 கூழாங்கல் இருந்தால் போதும். இந்த 2 விஷயத்தையும் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத்தை வீழ்த்த போகிறேன் அப்படிங்கிறேன். இது அப்படியே எல்லாரும் எப்படி பார்த்துருப்பாங்க? அப்படி பார்த்துருப்பாங்க. இவர் இந்த ட்ரெஸ்ஸு, அவர் அந்த பேகு, 5 கல், ஒரு தடி எடுத்துகிட்டு போகிறப்போ இவர் எங்கே போகிற மாதிரி இருக்காது, சண்டைக்கு போகிற மாதிரி இருந்திருக்காது. ஆனால் இங்கே தான் போயிட்டு இருக்கிறாரு, சண்டைக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படியே நேராக போகிறாரு. போய் யார் முன்னால் நிற்கிறாருன்னா, கோலியாத் முன்னால் நிற்கிறாரு. கோலியாத் முன்னால் நிற்கிறப்போ கோலியாத்தோட சைஸுக்கு இவர் எப்படி இருந்திருப்பார்? ஒரு சின்ன வஸ்து மாதிரி இருந்திருப்பார். ஆனால் இவர் தான் யாரை வீழ்த்தாதுங்களா? கோலியாத் சொல்வார், நீ என்ன தடி எடுத்துகிட்டு வரக்கு நான் ஏன்னு கேட்பேன். கோலியாத் என்ன சொல்லுவாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன பையன் வந்து நான் உன்னை தோக்கடிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ கோலியாத் எப்படி பார்த்துருப்பார்? ரொம்ப கேவலமாக பேசியிருப்பார். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக தாவீது ஒரு பதில் சொல்லுவார். வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45 வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப தேவன் மேலதான் யாருக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு? தாவீதுக்கு. நான் இப்ப வந்திருக்கிறது என்னுடைய வல்லமையினால் இல்லை. ஏன்னா என்னோட வல்லமையில் வந்திருந்தா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வந்திருப்பேன். இப்ப நான் வந்திருக்கிறது யாருடைய நாமத்தினால? இஸ்ரேலுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கேன். கண்டிப்பா நான் என்ன பண்ணிடுவேன், உன்னை வீழ்த்திடுவேன்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணி அடிச்சாரு. உடனே கோலியாத் என்ன பண்ணிட்டாங்க, கீழே வந்துட்டார். அப்ப சின்ன பையன்தான் தாவீது. கோலியாத்து கூட கம்பேர் பண்றப்போ அவருடைய உருவத்திலையும் சரி, பார்க்குற பார்வையிலையும் சரி ரொம்ப சின்ன பையன். ஆனா தாவீது யாரை வீழ்த்திட்டாரு? எத்தனையோ வல்லமையான ஆளுகள் இருந்திருக்காங்க. ஆனா அத்தனை வேத்த காட்டிலும் இப்ப தாவீது வந்து என்ன பண்ணிக்கிறதுங்களா, அவ்வளோ பெரிய மனுஷனை வீழ்த்திட்டார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேரும் பயப்பட்டு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, அவனை பார்த்து பயப்பட்டு தான் சண்டைக்கு வரைக்கணும் இல்லை, யாரும் ரெடியாது. ஆனால் தாவீது என்ன ரொம்ப தைரியமாக வந்தார். எப்படி இவருக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னா யார் மூலியமா? தேவன். ஸோ தேவனை நம்பி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, வந்து நின்று சண்டை போட்டார், ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் என்ன வரும், சோதனைகள் வரும், பாடுகள் வரும். அப்போ நம்ம எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கணும்? நம்ம கூட தேவன் இருக்கிறாரு. எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம், எதிர்த்து போராடலாங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். தேவன் என்ன பண்ணாதுங்களா, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாரு, விடுதலை கொடுத்துருவாரு. அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தாவீதோட விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம்தான் 40 வருஷமும் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போஷிச்சு வழி நீட்டு வரக்கு தேவன் என்ன பண்ணதுன்னா அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 2வது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படி பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மனுஷன், அதாவது அவங்க ஃபேமிலியாக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேவனை நிந்திச்சு அந்த கோலியாத் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, போய் நின்று என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வீழ்த்தினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தேவன் தன்னுடைய திட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயங்களெல்லாம் வச்சு அவர் காரியத்தை பண்ணுறதில்ல, ஒரு சின்ன விஷயம் வச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அற்பமான காரியங்களை வச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
ஸோ மூணாவதா யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோசே. ஸோ மோசே எங்க இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறப்பு எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவரு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆளு. அவர் முன்னாலே என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, தேவன் குறிச்சு அந்த ஒரு ராஜாவோட வீட்லயே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா முன்னாடியே படிச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வரப்போ என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வெத்திட்டு என்ன பண்ணிட்டார், அவங்களுடைய மாமா வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மாமா வீட்டுக்கு போயிட்டு அவர் 40 வருஷம் அங்கே இருக்கிறப்ப தான் தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ வா, நீ தான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ண போறாங்க, வழி நடத்திட்டு போற அப்படிங்கிறார். வழி நடத்திட்டு போற அப்படிங்கிறதுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, நான் போய் சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நான் போய் எப்படி சொன்னா நம்புவாங்க அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம், யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிவிடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். இப்ப தேவன் என்ன சொல்றேன்னா பாரு, அவங்க என்ன பண்ணாங்க, என்னை நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள்னு உன் கையில் இருக்கிறது என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட ஒரு கோல் இருக்கு அப்படின்னு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. 3ஆவது வசனம், அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் அவங்க நம்பணும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்கிறேன், இதை போய் நீ என்ன பண்ணனா அவங்ககிட்ட செஞ்சு காமி, உன்னை என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்கன்னு சொல்லிட்டு கோலை என்ன பண்ண சொன்னா கீழே போட்டார். தன்னுடைய வல்லமைய அவர் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்றதுக்கு கோலை கீழே போட சொன்னாரு. அது என்னமா மாறிச்சு, சர்ப்பமா மாறிச்சு. திரும்ப என்ன பண்றாரு சொன்னா அந்த வாழை மட்டும் பிடிக்க சொன்னாரு, அது திரும்ப என்னமா மாறிடுச்சு, கோலா மாறிடுச்சு. இதுதான் உனக்கு அடையாளம், நீ போய் என்ன பண்ணு அந்த ஜனங்கிட்ட செஞ்சு காமி, அவங்க என்ன கண்டிப்பா உன்னை நம்புவாங்க அப்படின்னு திரும்பவும் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு விஷயத்த சொல்றாரு. யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். இப்ப மோசே என்ன சொல்றேன்னா, எனக்கு சரியா பேச வராது, நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறேன்னா, நீ தான் நான் செலக்ட் பண்ண ஆள், நீ போ, உனக்கு யாரை கொடுக்குறேன், ஆரோனை கொடுக்குறேன், உனக்கு என்ன பண்ணுவான், வாயா இருந்து உனக்கு கைட் பண்ணுவான், எல்லா விஷயத்தையும் என்னை நம்பி போ அப்படின்னாரு. மோசே என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படின்னா மோசையோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு என்ன இருக்கு, வல்லமை இருக்கு, நிறைய காரியங்களை எடுத்து சொல்றதுக்கு வல்லமை இருக்கு. ஆனால் தேவன் யாரை தான் செலக்ட் பண்ணிக்கிறார், மோசையை செலக்ட் பண்ணிக்கிறார். மோசை எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய நாக்கு எப்படி இருக்கு, வாக்கு வல்லவன் இல்லாத ஒரு ஆளை எடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி, இப்போ எத்தனை லட்சம் பேர்த்த கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு, 24 லட்சம் பேர்த்த கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறப்போ அவருடைய கேரக்டர் சொல்கிறாரு பாருங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். இந்த சாந்த குணம் இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டாரு, 40 வருஷம் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள் மேய்க்கிறப்போ என்ன குணலட்சணத்தை கற்றுக்கிட்டார் அப்படின்னா, இந்த சாந்த குணம் அப்படிங்கிற குணலட்சணத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டாரு. ஸோ மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, வாக்கு வல்லவன் இல்லைதான், இருந்தாலும் தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கூப்பிட்டு என்னுடைய ஜனங்கள் நீ என்ன பண்ணு வழி நடத்திட்டு போ அப்படிங்கிறாரு. அவரும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வழி நடத்திட்டு போய் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் ரோமரில் ஒரு வசனம் படிக்கிறோம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் மூலியமா முன்குறிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் சகலமும் எப்படிதான் இருக்கு, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவிலேஜ்.
மோசே வாக்கு வல்லவன் இல்லைதான், திக்கு வாய் தான். இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி தன்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு முன்னாடி மோசேக்குள்ள என்ன விஷயத்த பார்த்தார் அப்படின்னா அவருடைய குணலட்சணம். அந்த குணலட்சணம் தான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோசேவை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு காரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ எத்தனை விஷயம் பார்த்து முடிச்சிருக்கோம்? 3 விஷயம். ஸோ 3லையுமே தேவன் செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு பெரிய காரியம் இல்லை, எல்லாருமே அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய திட்டத்தில் என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். இப்ப என்னன்னா எலிசாவோட அந்த ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு மனைவியா இந்த ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எலிசாட்ட வந்து கேட்கறாங்க, என்னுடைய வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி இருந்தாருன்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு கடன் இருக்கு, அவர் இறந்துட்டாரு, ஆனால் எனக்கு என்ன இருக்கு, கடன் இருக்கு. அந்த கடன் என்ன பண்ண முடியல, என்னால் கட்ட முடியல. இப்போ கடன்காரன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என் வாசலில் நின்று நீ ஒன்று கடனை கட்டு, இல்லைன்னா என்ன பண்ணு, என்ன உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணு அடிமைகளாக்கி கொள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு எலிசா என்ன சொல்றாரு பாருங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றார். பாருங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். பாருங்க எலிசாவிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட என்னமா இருக்கு அது நீ சொல்லு அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு குடம் மட்டும் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெய் தான் என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன், வேற ஒன்றுமே இல்லைங்கண்ணா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவேன். உடனே எலிசா என்ன சொல்லுவார்னா, நீ போ உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் என்ன பண்ணு, பாத்திரத்தை வாங்கிட்டு வா, பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து வச்சு எண்ணெய் எடுத்து என்ன பண்ணு அந்த பாத்திரத்தில் ஊற்றுமா. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, பாத்திரங்கள்லாம் என்னாச்சு தெரியுமா நிறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தோட எண்ணெய் எப்படி நிற்குதுன்னு அதையும் படிக்கலாமா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றால், அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. பாத்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்த எல்லா பாத்திரத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ என்ன கேட்குறேன்னா வேற ஏதாச்சும் பாத்திரம் இருக்கா கொண்டு வா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அந்த பையன் சொல்றான், இனிமேல் ஊத்துற பாத்திரம் என்ன இல்லை, பாத்திரம் இல்லைன்னு சொன்ன என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன விஷயம் அந்த அம்மாட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. அதை கொண்டு என்ன பண்ணுச்சுன்னா இதுதான் எங்கிட்ட இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த விஷயத்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசா அப்படியே ஆசீர்வாதமாக நிறையா விஷயமா என்ன பண்ணுறாங்க மாற்றி காமிச்சார். இப்போ அதை அப்படியே நமக்கு அப்ளை பண்ணிப்பாங்க. இப்போ தேவனும் நம்மகிட்ட எப்படி எதிர்பார்க்குறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டான விஷயத்தை என்ன பண்ணு எனக்கு எடுத்து கொடு. அந்த விஷயம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா என்னை மேன்மைப்படுத்துறதுக்கு அதை வச்சு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உன்னை மேலே கொண்டு வருவோம். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்மகிட்ட எதுவுமே இல்லைன்னு யோசிக்கக்கூடாது. நம்மகிட்ட என்ன பெஸ்ட் இருக்கோ அதை கொண்டு யார்கிட்ட கொடுத்துடலாம், தேவன்கிட்ட கொடுத்துடலாம். அந்த சின்ன விஷயத்தை நம்ம கொடுத்தா போதும். தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு காரியத்தை வச்சு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்மளை மேலே கொண்டு வரும். அவருடைய திட்டத்துக்கு அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எலிசா அவங்களுடைய காரியத்தில் என்ன ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை முழுசாக என்ன பண்ணலாம் தேவனுக்கு கொடுக்கலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சின்ன விஷயத்தை எடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொடுக்கும்போது அதை எடுத்து கொடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவன் தன்னுடைய திட்டத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிடுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டில் நடந்தது, எல்லாரும் அறிஞ்ச விஷயம் தான். நம்ம இந்த பார்க்குற காரியங்கள் எல்லாமே அநேக நாள் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த விஷயம்தான். இருந்தாலும் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா திரும்ப நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு பாடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், லூக்கா 9ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து
அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசர்களுக்கு கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கோடி நிறைய எடுக்கப்பட்டது. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம். அவருடைய முதலாம் வருகையில வந்து நின்று பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறப்போ பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்னாச்சு? ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனோடனே என்ன வேணும் அவங்களுக்கு? சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ அந்த விஷயம் வருது. அந்த விஷயம் வரப்போ அங்கே எதுவுமே இல்லை. என்ன மட்டும் இருக்கு? 5 அப்பம் 2 மீன். ஆனால் உட்காந்துக்கிறது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் உட்காந்துக்கிறாங்க. 5000 பேருக்கு 5 மீனுன்னு ரேஷியோ போட்டால் எத்தனை பேர்த்துக்கு ஒரு மீன் வருது? என்னங்க புரியல? 1000 பேர்த்துக்கு ஒரு மீன். 1000 பேர்த்துக்கு ஒரு மீன் எவ்வளோ மூளை? ஆனால் அவ்வளோதான் இருக்கு. தேவன் என்ன பண்ணாது? கிறிஸ்து என்ன பண்ணாதுங்களா? எடுத்து ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அப்படியே பகிர்ந்து கொடுத்தாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டு மீதியா எத்தனை கூட எடுத்தாங்க தெரியுங்களா? 12 கூட. ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமை என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காரு. இப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத 5 மீன் 5 அப்பம் 2 மீன் அதை வச்சு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்திருந்தா இது ஒரு பெரிய காரியமா இருந்திருக்குமா? எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சாப்பாடு இருந்திருந்தா இது ஒரு பெரிய காரியமா இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்காரு. இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய வல்லமை நீங்கள் பாருங்கள். இப்படித்தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் செஞ்சது எல்லாமே எதை முன்குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தை முன்குறிக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் விஷயத்தை வச்சு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னன்னா முன்னாடியே என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். தொடர்ந்து வசனம் படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன வேணும்? ஒரு பர்சன்ட் கூட என்ன பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா அது தாங்காது அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்கள் சொல்றாங்க. அவங்களோட சீஷர்களோட அந்த ஒரு நம்பிக்கை, அதாவது விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிக்கிறாரு. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாச்சு. 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட என்ன பண்ணிட்டாங்க எடுத்து மிச்சம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஒரு சின்ன விஷயம்தான் 5 அப்பம் 2 மீனுங்கிறது 5000 பேர்த்தை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சின்ன விஷயம்தான். இந்த சின்ன விஷயத்தை எடுத்து வச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா தம் மேலே தாங்கிட்ட இருக்கிற இந்த வல்லமை என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை விஷயம் பார்த்து முடிச்சிருக்கோம்? 5 பார்த்து முடிச்சிருக்கோம். 6வது நம்ம பார்க்க போகிறோம். 6வது பார்க்கலாம். இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகமா. ஸோ நம்ம எல்லாமே கடந்து வந்த விஷயங்கள் தான் திரும்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பாருங்கள், இங்கே இப்போ இந்த சிறிய நாட்டு படை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகமான். நாகமானுக்கு ஒரு பிரச்சனை என்ன? குஷ்டரோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு இருக்கிற குஷ்டரோகத்தை அந்த ஊரில் இருக்கிற டாக்டர் எல்லாத்திட்டையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பாரு மாட்டார். கண்டிப்பாக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் காமிச்சிருப்பார். பாருங்கள், குஷ்டரோகம்ங்கிறது அன்னைக்கு இருந்த காலத்தில் ஒரு மிக கொடிய நோய். இன்றைக்கி நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி சரி பண்ணவே முடியாத ஒரு நோய் வந்துருச்சு. ஆனால் என்னென்னா இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாரு. ஆனால் என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியல. இப்போ இவருக்கு ஒரு கைடன்ஸ் வருது. எங்கிருந்து வருதுன்னா வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். சிரியாவிலிருந்து தண்டிகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றார். பாருங்க என்ன சொல்றான்னா, ஒரு சின்ன பொண்ணு எங்கிருந்து சரியாக கொண்டு வரப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்திலேருந்து சரியாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு
நாகமானுடைய மனைவிட்ட போய் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நாகமானுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சோடனே இதுக்கு சொல்யூஷனும் யாருக்கு தெரியுது? அந்த பொண்ணுக்கு தெரியுது. எங்கே போனால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில் போனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ சொல்கிறது யார்? ஒரு பெரிய ஆள் வந்து ஒரு பெரிய ராஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரா? இல்லை, ஒரு சின்ன பொண்ணு. அது எப்படிப்பட்ட சின்ன பொண்ணு? வீட்டில் வேலைக்காரி, அதுவும் அடிமையாக வந்த வேலைக்காரி. அடிமையாக வந்த வேலைக்காரி ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நோய் தீரணும்னா எங்கே போகணும்? சமாரியாவுக்கு போனீங்கன்னா உங்கள் நோய் தீர்ந்துருங்கிற. இதற்கு நாகமான் உடன்பட்டாரா இல்லையா? உடன்பட்டார். உடன்பட்டு குணமும் ஆனாருன்னு சொல்லுவோம். அப்போ இந்த விஷயத்த இவர் கேட்காம போயிருந்தாச்சு. இந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு எப்படி தான் பார்த்துருப்பாங்க? எல்லாரும் ரொம்ப அற்பமாக பார்த்துருப்பாங்க. அற்பமாக பார்த்த அந்த விஷயம் அந்த பொண்ணு கேட்கறது சொல்கிறதையும் யார் கேட்டிருக்கா? நாகமான் கேட்டிருக்காரு. நாகமான் கேட்டங்காட்டி தான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு குணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமும் சின்னதாக நமக்கு சொல்ல போடுறப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை நம்மளும் என்ன பண்ணணும்னா காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு உணர்த்துது. ஸோ இங்கேருந்து எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறாரு. நேராக எங்கே போகிறாரு? ராஜா அரண்மனைக்கு போகிறாரு. ராஜா கிட்ட போய் கொடுத்தோன்னே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன வைத்தியனா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிக்கிறாரு? தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எலிசா கிட்ட போகிறாரு. எலிசா கிட்ட போனோன்னே அங்கே எலிசா வெளியவே வரல. அவருடைய வேலைக்காரர் யாருங்க? கேயாசிட்டு என்ன சொல்லிடுறேன்னா போக சொல்லு, போயிட்டு அந்த ஒரு நதியில் என்ன பண்ணணும் 7 டைம் முங்கி எழுந்திரிச்சாருன்னா அவரோட நோய் குணமாயிரும் போகும். உடனே யாருக்கு கோவம் வந்துருச்சு? நாகமானுக்கு கோவம் வந்துருச்சு. அப்பா நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன், அவர் தொட்டு என்னை குணப்படுத்துவார்னு நினச்சா அவர் என்ன பண்ணுறாரு? அசால்ட்டாக போய் புளி அப்படிங்கிறாரு. ஏன் எங்கள் ஊரில் தண்ணியே இல்லையா அப்படிங்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரர் சொல்கிறாரு, ஏங்க அவர் ஒரு வேலை ஒரு பெரிய விஷயத்தை செய்ய சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அவர் செய்ய சொல்கிறது என்ன விஷயம்? ரொம்ப சின்ன விஷயம். இந்த விஷயத்தை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒன்று இவர் நேரம் என்ன பண்ணுறது தெரியுமா? அவருக்கு அப்படியே புரிஞ்சிருச்சு. ஓகே, சின்ன விஷயந்தான், ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 6 டைம் முங்கிட்டார். 6 டைம் முங்குற வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை, அந்த சுஸ்தமாகலை. 7வது டைம் முங்குறப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முழுசாக என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய நோய் குணமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாகமானுக்கு என்ன காரியம் அவர் குணமாக்குச்சு? 2 சின்ன விஷயம். ஒன்று அந்த பொண்ணு சின்ன பொண்ணு வேலைக்கார பொண்ணு அப்படின்னு அற்பமாக நினச்சிருந்தாருன்னா நாகமான் என்ன பண்ணியிருக்க மாட்டார்? குணமடைஞ்சிருக்க மாட்டார். அடுத்து அவருடைய வேலைக்காரர். அந்த வேலைக்காரரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகமானுக்கு கீழே தான் இல்லையா? அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறத கேட்கணும்னு இல்லை நாகமான். அவர் சொல்கிற கைடன்ஸ் யார் கேட்டா? நாகமான் கேட்டார். ஒரு பெரிய விஷயம் சொல்லலை, ஒரு சின்ன விஷயம் தான் சொல்ல. அப்போ அந்த சின்ன விஷயத்தை செஞ்ச காட்டி தான் யாருக்கு குணமாச்சு? நாகமானுக்கு குணமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் தேவன் என்ன பண்ணா பெரிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண மாட்டான்னு பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்களை வச்சு அவருடைய திட்டத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டார். ஒரு சின்ன காரியம் அது நம்ம பின்னால் பொருளை பார்க்குறப்ப தெரியும் எப்படிப்பட்ட சின்ன காரியங்களை நம்ம யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறப்போ லூக்கால ஒரு வசனம் சொல்கிறாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். பாருங்க, இஸ்ரேல்லயே எத்தனை மணி இருக்காங்க? நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குஷ்டரோகியா இருந்திருக்காங்க. ஆயினும் சிரியா தேசத்தானாகிய நாகமானை இல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். நிறைய பேர் இருந்தாலும் இப்ப யார் மட்டும்தான் குணமாயிருக்கா? நாகமான் மட்டும்தான் குணமாயிருக்க. அப்ப நாகமான் குணமாக இருக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் தான், ஒரு சின்ன ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து வச்சாரு. அவரோட நோய் என்னாச்சு? குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன காரியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்கப்படுறப்போ அதே நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா முன்னிறுத்தி போனோம்னா தேவன் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நாகமானுடைய வாழ்க்கை கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும்? தேவனுக்கு
பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஓகே. அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளே போகிறோம். 6 காரியங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். 7வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிக்சர் பார்த்தோன்னே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கிதியோன் காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடக்குது. போருக்கு பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போரில் ஜெயிச்சிட்டாங்க. கரெக்டு தானே? இல்லை, என்ன கொண்டு போனாங்க? அப்போ பாருங்க, அந்த ஒரு செலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெக்குலராக இருக்கும். தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அதுவே சொல்கிற வசனமாகவே வேணா படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசியதற்கு இடமாகும். அவரே சொல்ற என்னன்னா, இப்ப நீ மீதியான ஜெயிக்கிறதுக்கு உன் கையில் இருக்கிற ஆட்கள் எத்தனை பேர் தெரியுமா? ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 32,000 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த 32,000 பேர் வச்சு நீ அந்த மீதியான ஜெயிச்சிட்டிய அப்படின்னா என்ன சொல்லிடுவாங்க? இஸ்ரேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். அவங்கனால ஜெயிக்கல அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா ப்ரூவ் ஆகணும். இப்போ நீ போய் என்ன சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் பயம் இருக்க ஓடி போயிருங்க. எத்தனை பேர் ஓடி போயிட்டாங்கன்னா 22,000 பேர் வந்துட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு செலெக்ஷன் வைக்கிறார். இந்த 22,000 பேர் ஓடி போயிட்டா 10,000 பேர் இருக்காங்க. அந்த 10,000 பேர் என்ன இன்னும் ஜாஸ்தியாக பார்க்குறாரு. இதில் ஒரு செலெக்ஷன் வேணும். இந்த செலெக்ஷன் எப்படி வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிற வச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு. அதை தண்ணி குடிக்கிற வச்சு எப்படி வைக்கிறாருங்கிற வசனத்திலே படிக்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி கொடுத்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். பாருங்க, எத்தனை பேர் தான் செலக்ட் பண்றாங்க? 300 பேர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க. எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்தாங்க. அதில் எத்தனை பேர் தான் வராங்க? இப்போ 300 பேர். அப்போ 32,000க்கு 300னா எவ்வளோ பர்சன்ட் கம்மி பண்ணிட்டாரு? ஆல்மோஸ்ட் 90% என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டார். ஒரு கால்குலேஷனுக்காக எக்ஸாக்டாக 90% வரல. ஓகேங்களா? அப்போ 90% என்ன கம்மி பண்ணி ஒரு சின்ன படையை வச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தேவன் இந்த விஷயத்த 32,000 பேர் வச்சு ஜெயிச்சிருந்தாரு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த வெற்றி யார் மூலியமா வந்துச்சு? எங்களுடைய வல்லமை மூலியமா வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படையை வச்சு பண்ணல, ஒரு சின்ன படையை வச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் அந்த போர் பண்ணுறாரு. போரை எப்படி பண்ணாங்க? ஒரு சட்டி, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம், இந்த 3 விஷயம்தான். பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணல, கொண்டுட்டு போகல. அப்போ தேவன் தன்னுடைய விஷயத்தை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப பெரிய காரியங்கள் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டார். ரொம்ப சின்ன விஷயத்தை வச்சு என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கிதியோனுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வெற்றியை அவர் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஸோ கிதியோனோட செலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெக்குலராக இருக்கு. அவரே சொல்றாரு பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரும் சிறியவன் என்றான். பாருங்க, கிதியோன் தன்னை பத்தி என்ன சொல்றான்னா, இஸ்ரவேலை நான் எப்படி ரட்சிப்பேன், என் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் என்ன எல்லாரிலும் என்ன நினைக்கிறேன் ரொம்ப சின்னவன், நான் போய் எப்படி என்ன பண்ண முடியும், இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இந்த விஷயத்தை தாப்பா நான் பார்க்குறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த மனத்தாழ்மை தான் நான் என்ன பண்ணுறேன்னா பார்க்குறேன். நீ வா, நான் தான் நீ தான் நான் செலக்ட் பண்ண ஆள், இந்த ஒரு வெற்றிக்கு நீ தான் கரெக்டான ஆள், வந்து நின்று போர் செய்யினாரு, போய் நின்று போர் செஞ்சார். என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டு வந்தார். ஸோ தேவன் தன்னுடைய திட்டங்களில் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப அறிவாளிங்க, எல்லா விஷயத்திலும் வல்லமையுள்ள ஆளுகள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப சின்னவங்க, அது பாருங்க கிதியோன் சொல்கிறப்ப ரொம்ப சின்னவங்க, அதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரிலும் நான் எப்படி இருக்க ரொம்ப அந்த மாதிரி ஆளை எடுத்து என்ன பண்ணுறது தான் தன்னுடைய திட்டத்துக்கு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கிதியோனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை முற்றிலும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமாக கிதியோன் காமிச்சாரு, தன்னுடைய திட்டத்தில் எடுத்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்த ஒரு காரியம், புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியம், ஒரு ஏழை விதவை. இதை கூட நம்ம ரீசெண்டாக சப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா?
என்ன சப்ஜெக்ட் தலைப்பில் பார்த்தோம்? காணிக்கை மறந்து போச்சு இல்லைங்களா? ஓகே. சரி, அந்த வசனத்தை படிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறது கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லோரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்னன்னா, ஒரு ஏழை விதவை காணிக்கை பெட்டியில் என்ன பண்ணுது? எவ்வளோ காசு போட்டுச்சு? 2 காசு. 2 காசுங்கிறது அன்னைக்கு இருந்த விஷயத்தில் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். ஆனால் அந்த சின்ன அமௌண்ட்டை இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாரு? இருக்கிறதுலே யார் ஜாஸ்தியாக போட்டாங்க தெரியுங்களா? இந்த அம்மா தான் ஜாஸ்தியாக போட்டாங்க. ஏன்? ஏன்னா இந்த அம்மா போட்டது அந்த அம்மாட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. தங்கிட்ட இருந்து முற்றிலும் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா போட்டுருச்சு. ஆனால் மித்தவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரிபூர்ணத்தில் எடுத்து போட்டாங்க. அப்போ இந்த அம்மாவோட மனசை தான் யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்க்குறேன். நிறைய காசு இருக்கலாம் அவங்ககிட்ட, ஆனால் நீ போடுறது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் முற்றிலும் உங்ககிட்ட இருந்து முழு மனசோட நீ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா போட்டேன்னா அதான் என்ன இருக்குது, ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இங்கே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா புரிய வைக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பார்க்குறாருன்னா மித்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கிற பரிபூர்ணத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணிக்கணுமா, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணிச்சு, தேவனுக்காக கொடுத்துருச்சு. ஸோ இந்த அம்மாவோட மனசு தான் பார்க்குறேன், முழு மனசோட அந்த செய்யக்கூடிய அந்த காரியம். ஒரு சின்ன காசாக இருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனசில் முழுவதும் தேவனுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு நினச்சது. அந்த ஒரு காரியம்தான் யாருக்கு மேன்மையாக தெரிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மேன்மையாக தெரிஞ்சு. அப்போ போடக்கூடிய காசு விஷயம் இல்லை, போடக்கூடிய மனிதனோட மனசு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்க. அதனால தான் நம்ம படிச்சிருக்கோம், எல்லாரும் மனுஷன் என்ன பண்ணுவான்னு பார்த்தோன்னா முகத்தை பார்ப்பான், தேவன் என்ன பண்ணுவார், இருதயத்தை பார்ப்பார். அப்போ அந்த கொடுக்கக்கூடிய மனசு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பார்க்குறாரு. அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது தேவனுடைய பார்வையில் எப்படிங்கன்னு பார்த்தா விலை உயர்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அம்மாவோட காரியத்தையும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கணும். இப்போ நம்மளும் அப்படி தான், எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சாலும் எப்படி செய்யணும் அப்படின்னா முழு மனதோட, அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் முழு மனதோட செய்யறப்போ தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விலை உயர்ந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து ஒரு சின்ன ஒரு மனுஷன், அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். போதும். இப்ப சகேயுனே பிக்சர் எப்படி இருக்குங்க, மேலே ஏறி உட்காந்துருக்குற. ஏன் மேலே ஏறி இருந்தாரு? அவர் இருக்கல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஆள். ஏசு கிறிஸ்து வரது என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இவர் மேலே ஏறி நின்று என்ன பண்ணிக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு. இவர் பார்த்துருக்கிற கரெக்டாக யார் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, ஏசு கிறிஸ்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்றப்ப தான் இவர் சொல்கிறார் பாருங்க, சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளை என்ன பண்ணுறேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாவது வாங்கியிருந்தால் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திருப்பி எப்படி பண்ணுறேன், நாளத்துல என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி. ஸோ சின்ன மனுஷன்தான், இவரோட விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசு எப்படி இருக்கு, ரொம்ப பெருசாக இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் யாராச்சும் தப்பாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது எத்தனை % திருப்பி கொடுக்குறேன், 4% திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிற விஷயத்த வாயிலிருந்து சொல்கிறாரா இருதயத்திலிருந்து சொல்கிறாரான்னு யார் பார்த்துருப்பாங்க, ஏசு கிறிஸ்து பார்த்துருப்பாரு. ஏசு கிறிஸ்து பார்த்துட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவர் என்ன சொல்றாருன்னா இவர் எப்படி இருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு குமாரன். எப்படி ஆபிரகாமுக்கு குமாரன்ங்கிறாரு, அவருடைய விசுவாசத்தை சொல்றாரு. அவருடைய விசுவாசத்தை வச்சு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா
இவர் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவருடைய விசுவாசத்தினால யாருக்கு குமாரனா மாட்டான்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு குமாரனா மாட்டான். அவர் உருவத்திலே சின்ன ஆள் தான், ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறார். சின்ன ஆள் தேவனுக்கு என்ன சொல்கிறாங்க, மொத்தத்தையும் என்ன பண்ணுறேன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மனசு தான் யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு இவன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா குமாரனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ எத்தனை விஷயத்த பார்த்து முடிச்சிருக்கணும்? ஒரு 9 விஷயத்த பார்த்து முடிச்சிருக்கோம். பின்னால் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பார்க்குறோம் பாருங்க. இது முத்து உருவாகும் விதம். இந்த முத்து எப்படி உருவாகும் தெரியுங்களா? ஐடியா இருக்கா? ஏன்னா நானே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். தண்ணிக்குள்ள இருக்கும், ரொம்ப ஆழமான பகுதியில் இருக்கும். இந்த சிப்பிக்குள்ள முத்து எப்படி உருவாகும்? அதாவது இந்த சிப்பிக்கு அதாவது ஏற்புடையதா இல்லாத ஒரு விஷயம் அதுக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுமாமா, அந்த விஷயத்த அப்படியே கவர் பண்ணிட்டே வருமா. கவர் பண்ணிட்டே வரப்போ இந்த சிப்பி உருவாகணும்னா 2 கண்டிஷன் வேணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, இன்னொன்று ஹை ப்ரெஷர். இந்த 2 விஷயமும் இருந்தால் தான் ஒரு சிப்பிக்குள்ள என்ன உருவாகும் தெரியுங்களா? முத்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ நமக்குள்ளேயும் ஒரு குணலட்சணம் மானசீக ரீதியாக இருக்குதுன்னா அதை எப்படி பண்ணுமாமா, புதிய சிருஷ்டி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதை கவர் பண்ணிட்டே வரும். அப்படியே கவர் பண்ணிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நாளடைவில் அந்த கவர் பண்ணுற விஷயம் அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியுமானா முடியாது. எப்படி ஒரு முத்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணி அந்த முத்தா உருவாக்குதோ, அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயத்த ஒரு புதிய சிருஷ்டி வந்து மூடி 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 அந்த குணலட்சணத்தை மூடி முத்தா கொண்டு வரணும்னா அதிக பாடுகள். அந்த அதிக பாடுகளுக்குள்ளே போனால் தான் அந்த முத்து என்ன பண்ணுதுங்களா வெளியே வரும். எப்படி முத்து வெளியே வருதோ அதே மாதிரி நம்மளும் வெளியே வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கலாம். ஸோ ஒரு சின்ன விஷயந்தான், அந்த சின்ன விஷயத்தை அலோவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கீழே தள்ளுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் அதே விஷயத்த மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புதிய மனுஷனை வச்சு அது என்னவா மாறிடும் அப்படின்னா புதிய ஒரு சிருஷ்டி வந்து வளர்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஒரு 10 காரியங்களை நாம் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்க. இதுதான் என்னது, பாபிலோன் நேபுகாத்நேச்சர் பார்த்த ஒரு சிலை. இந்த சிலையை பார்த்தோன்னே நமக்கு சிலை ஞாபகம் இருக்கா இல்லை அந்த கல் ஞாபகம் இருக்கா? கல் தான் ஞாபகம். அந்த கல் ரொம்ப பெரிய கல்லா சின்ன கல்? சின்ன கல் மலையிலேருந்து உருண்டு வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பெரிய சிலை என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனால் நீங்களே சொல்லுங்க, இந்த கல் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் தானா? சபையும் சேர்த்து தான் இல்லையா? அப்போ அந்த கல்லுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க நம்ம. அப்போ அந்த கல் ரொம்ப பெரிய கல்லெல்லாம் இல்லை, சின்ன கல். அந்த சின்ன கல் தான் ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யங்களை என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தகத்தெறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன விஷயத்தை வச்சு தான் தேவன் தன்னுடைய ஒட்டுமொத்த பிளானை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா முடிக்கிறார், முடிவுக்கு கொண்டு வரார். அப்படிங்கிறத என்ன பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கல் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குது. அதனால தான் லூக்கால சொல்கிறப்ப நம்மளை எப்படி சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பாருங்க, அந்த ஒரு கல்லை கூட எப்படி சொல்றாருன்னா பயப்படாதே சிறுமந்தை. அப்ப பெரிய மந்தைகள்லாம் நிறைய இருக்கு, ஆனா யார் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற போறா அப்படின்னா சிறுமந்தை. இந்த சிறுமந்தை தான் தேவனுக்கு பிரியமா நடந்து அவர் கூட போய் நின்று இந்த ஒரு ராஜ்யத்துக்கு எல்லாத்துக்கும் முடிவு வரக்கூடிய அந்த காரியங்களை செய்ய போறாங்க அப்படின்னு. அப்ப இந்த சிறுமந்தை யார் அப்படின்னா யாரு தேவனுக்கு தங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறுமந்தை. அப்போ இந்த சின்ன விஷயம்தான் ஒட்டுமொத்த உலகத்தின் காரியங்களுக்கு என்ன கொண்டு வர போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முடிவு கொண்டு வரப்போகுது. அப்போ தேவன் தன்னுடைய திட்டங்களில் பெரிய பெரிய விஷயங்களை வச்சு முடிக்கிறது இல்லை, சின்ன சின்ன காரியங்களை வச்சு தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா முடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இத்தனை நேரம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான கேரக்டரை பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் நெகட்டிவும் இருக்கு இல்லையா? அப்போ நெகட்டிவ்ல என்ன ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா
யாக்கோபுட்ட போய் கேட்குறப்ப என்ன சொல்கிறேன்னா, நிறையா விஷயங்கள் சின்ன காரியத்தை வச்சு பாசிட்டிவாக தேவன் முடித்தார். ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதை உங்களை வழி தப்பி போக பண்ணிடும். அது ரொம்ப பெரிய காரியமெல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன காரியம்தான். வசனம் படிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பாரு என்ன சொல்றேன்னா, ஒரு குதிரையை கரெக்டாக கைட் பண்ணணும்னா அதுக்கு என்ன போடுறோம்? ஒரு கடிவாளம் போடுறோம். அந்த கடிவாளத்தை எந்த டைரக்ஷன் திருப்புறோமோ அந்த டைரக்ஷன்ல என்ன ஓடிட்டு இருக்கும்? குதிரை தான் சொல்ற மாதிரி, அதாவது ஓட்டுறவர் சொல்ற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அடுத்து கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாக இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பாருங்க, அடுத்து என்ன ஒரு காரியம் சொல்றேன்னா, இப்ப குதிரைக்கே பாருங்க, கடிவாளம் பெரிய விஷயமா சின்ன விஷயமா? அந்த சின்ன விஷயம்தான் அவ்வளோ பெரிய குதிரை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்தி போகுது. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றேன்னா, ஒரு கப்பல் எவ்வளோ பெரிய விஷயம், ஆனால் அவ்வளோ பெரிய கப்பல் கரெக்டான டைரக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா சுக்கான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது என்ன சொல்லுது? ஸ்டியரிங் சொன்னாங்களா? அந்த ஸ்டியரிங்கை எப்படி நீங்கள் திருப்பீங்களோ அந்த டைரக்ஷன் தான் என்ன போகும்? கப்பல் போகும். அப்போ அந்த சின்ன விஷயம்தான் அவ்வளோ பெரிய கப்பல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்தி போகுது. எங்கே போய் சேரணுமோ அந்த சேர்றவுடைய இடத்துக்கு கைட் பண்ணக்கூடியது ரொம்ப பெரிய காரியம் இல்லை, ஒரு சின்ன காரியம் தான் அந்த சுக்கான். அந்த சுக்கானை நீங்கள் எப்படி கரெக்டாக திருப்புறீங்களோ அந்த டைரக்ஷன் தகுந்த மாதிரி என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பல் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளில் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. எப்படி சொல்றேன்னா, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. எங்கேயாச்சும் அடக்கப்பட்டிருக்குங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். மனுஷ சுபாவத்தை காமிச்சங்காட்டி மிருகங்கள் அடங்கி இருந்திருக்கு. தானியல் என்ன பண்ணான்னா, தன்னுடைய குணலட்சணத்தை காமிச்சோன்ன அந்த மிருகங்கள் என்ன பண்ணுச்சு? சிங்கம்லாம் அமைதியா இருந்துச்சு. அது மாதிரி அடுத்து நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடக்காத உள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. பாருங்க, நாவு இந்த உடம்புலயே ரொம்ப சின்ன பாட்டு, கரெக்டு தானே? ரொம்ப சின்ன பாட்டு. அதை கரெக்டாக கைட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவ்வளோதான். ஜீவனுக்கு போகிறதும் ஜீவனுக்கு போகாமல் இருக்கிறதும் எதில் இருக்கு அப்படின்னா இந்த நாவல். ஏன்னா இந்த நாவலிருந்து வர விஷயங்கள் எங்கிருந்து கைட் பண்ணி வருது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ ஒரு மனுஷனோட இருதயத்தில் என்ன காரியங்கள் இருக்குதோ அந்த காரியங்கள் தான் எதனோட வெளிப்பாடாக இருக்கும்? ஒரு மனுஷன் பேசுறதோட வெளிப்பாடாக இருக்கும். அப்போ இருதயத்துக்குள்ள என்ன காரியங்கள் இருக்குதோ அதை தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாவின் மூலியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படும். அதனால தான் என்ன சொல்றேன் அடுத்த வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். பாருங்க என்ன சொல்றேன்னா, இதே நாக்கு தான் ரெண்டு விஷயத்த பண்ணுது. ஒன்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டு இருக்குது? துதிச்சுட்டுக்குது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுதாமோ சகோதரரை துதிக்குது, அதாவது சபிக்குது. அப்ப இந்த ஒரே நாக்கு தான் ரெண்டு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? செஞ்சுட்டு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது. அடுத்த வசனம் 10வது வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. கிளியரா சொல்லிட்டார். ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா செய்றீங்களா, உங்களுடைய வாயிலிருந்து வர்றது எல்லாமே எப்படிதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வசனங்களாக தான் இருக்கும். இல்லையா நீங்க என்ன பண்ணீங்கன்னா திரும்ப உலகத்துக்கே போயிடும். ஏன்னா அங்கதான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் என்ன பண்ணிக்கிறாங்க? சபிக்கிறது, பகைக்கிறது, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படிங்கிறது. இப்படி ரெண்டுலையுமே இருக்கலாகாது.
நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் நடக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் லூக்கால சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10 முதல் 11ஆம் வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். அது எவ்வளவு காமிக்குதாமா? ஒரு 1% நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அது 100% உண்மையா இருந்ததுக்கு என்ன ஆகும்? ஈக்குவலு. அதே மாதிரி 1% நீங்க தீமையா இருந்தீங்கன்னா அது என்னது? 100% தீமையா இருந்தது. அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க எவ்வளவு தூரம் நீங்க உண்மையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. 11வது வசனம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த வசனத்துக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாங்களா? என்ன சொல்றாருன்னா, அநீதியான உலகத்துல நீங்க கரெக்டா இல்லைன்னா யார் உண்மையான விஷயத்தை நம்பி உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு. அப்ப இந்த உலகத்துல நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா உண்மைத்தன்மை உள்ள வாழ்க்கை வாழணும். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல பாருங்க. எனக்கு ஒரு சகோதரர் வந்து 6000 ரூபா காசு கொடுக்கணும். தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா 6500 ரூபாயை கொடுத்துட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்? உலக பிரகாரமான சகோதரனே வச்சுக்கணும். தவறுதெல்லாம் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா 6500 ரூபாயை கொடுத்துட்டார். இப்போ நான் என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். சரி, ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு பொருள் வாங்குறேன், 500 ரூபா கொடுக்குறேன். அவர் மிஸ்கால்குலேஷனில் திரும்ப 500 ரூபாயை சில்லறையாக கொடுத்துட்டார் இப்போ. ஆனால் அந்த பொருளோட விலை 200 ரூபா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டீங்க, அப்புறம் தான் பார்க்குறீங்க. அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உண்மையாக இருக்கணும். எப்படின்னா எல்லா விஷயத்திலும் உங்களை பார்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உண்மைத்தன்மை உள்ள வாழ்க்கை நடங்க. ஏன்னா அப்போதான் தேவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான பொருளை அவங்களை நம்பி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான். ஆனால் சின்ன விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் சொல்ல வருதுன்னு சொல்லிப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம அப்படியே கன்க்ளூஷன் வந்துடலாம். என்னென்ன காரியங்கள் பார்த்தோம்? மன்னா, நான் ஒரு சின்ன 6 விஷயங்கள் மட்டும்தான் போட்டிருக்கேன். மன்னா, அப்புறம் மோசேயோட வழி நடத்துதல், அப்புறம் ஒரு புறம் என்ன எலிசாவோட அந்த ஒரு காரியம், அடுத்து 5 அப்பம் 2 மீன், அடுத்து நாகம்மானுடைய அந்த ஒரு காரியம், அடுத்து கிதியோன். இது எல்லாத்துலேயுமே ஏதாவது தேவன் பெரிய ஒரு காரியத்தை வச்சு இந்த விஷயத்தை செஞ்சார். எல்லாத்தையுமே இப்போ கிதியோனோட செலெக்ஷன் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப சின்னவன், என் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி, ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு வேணும், நீ வா என்ன பண்ணா அப்படி ஒரு செலெக்ஷனை செஞ்சார். இப்போ நம்மளையும் பார்த்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறப்ப சொல்றாருப்பாங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். வேற என்ன சொல்றேன்னா, எப்படி எனில் சகோதரரே, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த 3 கேட்டகரி இங்க நம்ம யாராச்சும் இருக்கோமா? ஞானி நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. வல்லவர்கள் சொல்ல முடியுமா? இல்ல. பிரபுக்கள் சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா இப்படிப்பட்டவங்களை தான் தேவன் என்ன பண்ணிக்காதுங்களா, தன்னுடைய திட்டத்துக்கு செலக்ட் பண்ணிக்காரு. அது எப்படி சொல்றாரு பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளாம் யாருங்க? பைத்தியக்காரங்க. உலகத்துக்கு அப்படிதான் இருக்கும் இல்லையா? உலகத்துல இருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா பைத்தியகாரமா இருக்கு. ஏன்னா உலக ஞானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இது நம்மளை பார்த்தா பைத்தியகாரமா இருக்கும். ஆனா இந்த பைத்தியகாரங்களை வச்சுதான் தேவன் என்ன பண்ணிக்காரு தெரியுங்களா, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற போறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நம்மளுடைய அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு? ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு. நம்மளோட அழைப்பை சொல்லணும் அப்படின்னா வி ஆர் சர்ச் கிளாஸ். ஸோ நம்மளோட அழைப்பு ரொம்ப மேன்மையான அழைப்பு. அந்த அழைப்புக்குள்ள இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்கு தேவன் எப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு? ரொம்ப புத்திசாலிக, ரொம்ப அறிவாளிக, ரொம்ப ஞானவான்களை தேர்ந்தெடுத்தார். நம்ம எப்படி இருக்கோம்? பைத்தியமானவங்களை. அப்போ நம்மளுடைய அழைப்பின் மேன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எதுக்குமே நம்ம எல்லாருமே நம்ம ப்ரேயர் பண்ணுற கூட எப்படி ப்ரேயர் பண்ணணும்? அற்பமும்
குப்பையுமா இருந்த என்ன நீங்கள் என்ன பண்ணிக்கீங்க இந்த ஒரு ஓட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க. அப்போ நம்ம அந்த நிலைமையில தான் இருக்கோம். அந்த நிலைமையில இருக்கிற நம்மளை தான் கூப்பிட்டு தேவன் என்ன பண்ணுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்கு கொடுக்குறதுக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சங்கீதங்களில் சொல்கிறப்ப பாருங்க வசனம் எப்படி சொல்றது. சங்கீதங்கள் புஸ்தகம் 107:41. 107 சங்கீதம் 41 வசனம். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். எப்படி பண்றாருமா, ரொம்ப சின்னவங்களை என்ன பண்றாரு பார்த்தா சிறுமையிலேருந்து எடுத்து எங்க கொண்டு வர்றாருமா உயர்ந்த அடக்கத்துல கொண்டு வச்சு அவங்களுடைய வம்சத்தில் எப்படி மந்தையை போலாக்கு. ஸோ தேவனுடைய செலக்ஷனே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தேவனை செலக்ட் பண்ண மாட்டார். ரொம்ப சின்ன விஷயங்கள் அற்பமாக எந்த விஷயத்த நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை எடுத்து வச்சு தேவன் என்ன பார்த்தீங்கன்னா அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். அப்படி அற்பமும் குப்பையுமா இருக்கிற நம்மளை தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் கூப்பிட்டு என்ன மாதிரி ஒரு அழைப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா பேதுரு எழுதுறப்ப சொல்றாரு. 1 பேதுரு 2:5 1 பேதுரு 2:5 ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க எப்படி சொல்றேன்னா நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கிறோமா, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரியம். ஸோ தேவனுக்கு பிரியமான ஒரு ஆலயமான தான் கட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த அற்பமும் குப்பையுமா இருந்த நம்மளை தேவன் கூப்பிட்டு என்ன பண்ணிக்காதுங்களா ஒரு மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா இந்த ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்த நமக்கு 2 விஷயம் வரக்கூடாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணாரு, தன்னை முற்றிலும் என்ன பண்ணாரு தெரியுங்களா, தாழ்த்தினார். தாழ்த்தினதுனால அவருக்குள்ள என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மனமேட்டிமை இல்லை. ஏன் மனமேட்டிமை இல்லைன்னா நான் போய் வெற்றி பெற்றேன்னா அது யார் மூலியமா பெற்ற வெற்றினா தேவன் எனக்கு கொடுத்த வெற்றி. அப்போ நம்மளும் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறோம்னா அது யாருடைய கைடன்ஸ் தான். நம்ம இந்த ஒரு வாழ்க்கையே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை யாரை மகிமைப்படுத்துறதுக்கு மட்டும்தான் தெரியுங்களா, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு மட்டும்தான். எந்த விதத்திலும் நம்மளை மகிமைப்படுத்துறதுக்கு இல்லை. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வாழ்க்கையில செஞ்சு காமிச்சார். எங்கேயாச்சும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மகிமைப்படுத்திட்டார். அப்போ அவரோட பின்பற்றி வரோன்னு சொல்றோம்னா அப்போ நம்மளும் இந்த ஒரு சின்ன இடத்துலேருந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும்னா நம்ம காமிக்க வேண்டிய குணலட்சணம் என்னன்னா மனத்தாழ்மை. அந்த மனத்தாழ்மை தான் யார் காமிச்சான்னு பார்த்தீங்கன்னா தாவீது காமிச்சாரு, வெற்றி கொண்டார். அப்போ மனத்தாழ்மை இல்லைன்னா தேவன் எப்படி பார்ப்பாருங்களா, அந்த விஷயத்தை ரொம்ப அருவருப்பாக பார்ப்பார். இது அநேக பாடங்களை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஆப்போசிட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னங்க, மனத்தாழ்மைக்கு மேட்டிமைக்கு ஆப்போசிட் தாழ்மை. அதுக்கும் கீழே போனா தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பண்ண. இப்போ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா? இல்லைன்னால சொல்ல முடியுங்களா? ஏன் சொல்ல முடியாது? நம்ம ஒரு காரியத்தை ஒரு சகோதரர் சொல்வார், பிரதர் நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படின்னு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன், நாங்கள்லாம் நான் எப்படிங்கிற சப்ஜெக்ட் பேசுறது, நான் போய் எப்படிங்கிற ப்ரேயர் பண்ணுறது, நான் போய் எப்படிங்கிற. ஆனால் தேவன் அதுக்காக வளைச்சிருக்கிறாரு. அப்போ நம்மளோட அழைப்பின் மேன்மையை நம்ம என்ன பண்ணல கரெக்டாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்போ மேட்டிமை நமக்குள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணிடக்கூடாதுங்களா, நமக்குள்ளே வந்துடக்கூடாது. அப்படி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னா தேவன் கொடுக்குற வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கிறீங்களா தட்டி கழிச்சிடும். இப்போ இதே பாருங்க, தாவீதுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் எப்படி போய் நின்று சண்டை போடுறது, கோலியாத் பார்க்கறதுக்கு ராட்சசம் மாதிரி இருக்கிறான், நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறேன் ரொம்ப சின்ன பையன், நான் போய் சண்டை போட முடியுமா அப்படின்னு நகர்ந்து நின்றுருந்தாருன்னா இன்னைக்கு தாவீதை இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ தேவன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படின்னு நினைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவர்னால முடியும், நம்மளால முடியும். ஏன்னா பேசுகிறது நீங்கள் அல்ல தேவன். அப்ப நீங்க பேசுறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு போய் பேச வேண்டிய இடத்துல யாரால கொடுக்கப்படும், பரிசுத்தாவினால கொடுக்கப்படும் சொல்லி அவருடைய அந்த அப்போஸ்தலர் சொல்லி தான் என்ன பார்த்தீங்கன்னா. இப்ப அதே வழியை தான் நாமளும் வந்திருக்கோம். இப்ப நம்ம தேவன் கொடுக்குற வாய்ப்பை தட்டி கழிக்கலாமா? கண்டிப்பா தட்டி கழிக்கக்கூடாது. அப்போ ஒரு சின்ன விஷயம்தான், எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தேவன் அந்த வாய்ப்பை கொடுக்குறப்போ நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா தேவன் இந்த வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காரு, யாரை மகிமைப்படுத்திருக்கு,
தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு கரெக்டாக செஞ்சுருக்கணும். கரெக்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்குள்ள என்ன விஷயம் வந்துடக்கூடாதுன்னா மன மேட்டிமையும் வந்துடக்கூடாது. இந்த காரியத்தை நான் செஞ்சது யாருக்கு மகிமையாக இருக்கணும்? தேவனுக்கு மகிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் பார்க்கணும். சரி, இந்த மாதிரி தேவன் கொடுத்த வாய்ப்பை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தட்டி பறிச்சவங்க யாராச்சும் இருக்காங்க? எனக்கு இது வேண்டாம், இல்லை ஏன்னா இப்படி இருந்தால் தான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் செஞ்சுருக்காங்களா? நம்ம சப்ஜெக்ட் கூட சண்டேல பார்த்துருக்கோம். பாராக் என்ன பண்ணாரு? தெபோரால் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த நீங்க போய் நின்று என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடுங்க, சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு. ஆனால் பாராக் என்ன பண்ணிட்டாரு? நான் எல்லாம் போக மாட்டேன், நீங்க வந்தீங்கன்னா தான் என்ன பண்ணுவேன், நான் போவேன். உடனே ரிப்ளை என்ன வந்துச்சு தெரியுமா? இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க தட்டி பறிச்சிட்டீங்க, அதாவது தட்டி கழிச்சிட்டீங்க. இந்த மகிமை யாருக்கு தெரியுமா வரும்? உங்களுக்கு வராது. இந்த போர்ல நீங்க வெற்றி பெற்றுவீங்க, ஆனா இந்த மகிமை யாருக்கு தெரியுமா வரும்? உங்களுக்கு வராது, வேற திருப்பு. அதே மாதிரிதான் நமக்கும் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்பு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கடந்து போகும். அதனால தான் வந்து வெளிப்படத்தில் சொல்றப்போ, ஒருவனும் உன் கிரீடத்தை பற்றி கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இது நான் பண்ணுறது தேவனுக்கு மகிமையா இருக்கும், எந்த விதத்திலும் மனமேட்டுமே நமக்குள்ள வந்துடும். இந்த ஒரு காரியம்தான் இந்த ஒரு சிறிய காரியங்களின் வல்லமை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்த்த ஒரு காரியம். கடைசி ஒரு வசனம் படிச்சிடலாம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாதுன்னா அவருடைய காரியத்தை பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால மட்டும்தான் எல்லா விஷயமும் முடியும் அப்படிங்கிறதா அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தேவன் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர் இன்னைக்கு எடுத்த ஒரு பாடம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை. அதில் தேவன் வந்து எப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு பெரிய காரியத்திற்கு யூஸ் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி சகோதரர் வந்து சொன்னார். மனுஷனுடைய பார்வையில் தான் பார்த்தீங்கன்னா சின்னது பெருசு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க, ரொம்ப சின்னவன் ரொம்ப பெரியவன் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பட் தேவனை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் சின்னதும் இல்லை பெருசும் இல்லை. ஏன்னு சொல்லி பார்க்கலாம். தேவனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்கள பார்க்க மாட்டாரு, பெரியவங்கள பெருசாக பார்க்க மாட்டாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவருடைய சிருஷ்டிப்பு தான். அவருடைய சிருஷ்டிப்புல ஒரு விஷயத்தை சின்னதாக வச்சிருக்காருன்னா அது சின்னதாக தான் இருக்கணும். ஒன்றை பெருசாக வச்சிருக்காருன்னா பெருசாக தான் இருக்கணும், அதாவது அதை வேலையை செய்யணும். ஆனால் சபை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை கூட சகோதரர் கொடுத்தார் சங்கீதத்திலிருந்து. அதில் ஒரு முக்கியமான இன்னொரு வசனம் ஞாபகத்தினால அதை ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:8. அதாவது அன்னாள் வந்து தன்னுடைய மகனை சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து தேவன்கிட்ட ஆலயத்தில் போய் ஒப்படைக்கிறப்ப ஒரு ஜபம் பண்ணுவாங்க. அந்த ஜபத்தில் என்டையர் காட்ஸ் பிளான், தேவனுடைய திட்டத்தை பற்றி அவங்க பேசியிருப்பாங்க. அதில் சபையை பற்றி சர்ச் கிளாஸ் அந்த 1,40,000 பேருடைய செலெக்ஷன் எப்படி இருக்கு, அவங்களை எங்கிருந்து செலக்ட் பண்றாரு, எங்க கொண்டே உட்கார வைக்கிறாரு அப்படின்னு படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 2:8. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எங்கிருந்து எடுக்கிறாரு? புழுதியில். சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் புழுதிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு புழுதி, அவ்வளவுதான். ஆனா தேவன் எங்கிருந்து எடுக்கிறார்? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எந்த அளவுக்கு உயர்த்துகிறார்? அவர்களை பிரபுக்களோட உட்காரவும். அவர்களை எங்க உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோட உட்காரவும். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். சோ குப்பையிலிருந்து எடுத்து புழுதியிலிருந்து எடுத்து எளியவனையும் சிறியவனையும் எங்க கொண்டே உட்கார வைக்கிறார் பாத்தீங்கன்னா பிரபுக்களோட போய் எங்க உட்கார வைக்கிறாரமா? சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். புரியுதா யார் அந்த எளியவன் யார் அந்த சிறியவன்? சபை வகுப்புக்கு தேவன் செலக்ட் பண்ண அவருடைய பிள்ளைகள். ஸோ அந்த பிள்ளைகளை எங்க கொண்டு உட்கார வைக்கிறாரமா? சிங்காசனத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு இந்த பூமியை கம்ப்ளீட்டா நியாயம் தீர்க்க போற ஒரு குரூப்பா யாரை செலக்ட் பண்றாரோ அவங்கள தேவன் எங்கிருந்து எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயத்திலிருந்து எடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த உலகத்தையும் நாளைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போற ஒரு சாதாரண ஜனங்களா இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை
தேவன் செலக்ட் பண்றப்ப அவர் எதை பார்க்கறது இல்லைன்னா பெரியவங்களா சிறியவங்களாகிறது என்ன பண்றதில்ல, பார்க்கறதில்ல. அவருடைய செலெக்ஷன், அவர் செலக்ட் பண்ண விஷயம் அவருடைய பார்வையில எல்லாமே ஈக்குவல் தான். நம்மளும் கூட எப்படி பார்க்கலாம்னா, தேவனுடைய பார்வையில எப்படி நம்ம விசுவாசத்துல பெருசா இருக்கோம், தேவனுடைய பார்வையில் எப்படி கிரியைகளை நம்ம பெருசா இருக்கோம், தேவனுடைய பார்வையில அவர் நம்மளை நம்பி கொடுத்த வேலையை செய்யறதுல நம்ம எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தா போதும். படைப்புல எவ்வளவு பெருசா இருக்கும் யாரும் என்ன பண்ண வேண்டாம், பார்க்க வேண்டாம். அப்படிங்கிறதா இந்த பாடத்துல சகோதரர் சொல்ல வந்த அந்த கருத்து. ஸோ இன்றைய நாளிலும் கூட சத்தியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இணைய கீதங்கள் ஜூலை 21ஆம் நாள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்குண்டான விளக்கம். மிகுந்த கனிகளை கொடுப்பது நம்மிடத்திலோ இருக்கக்கூடிய காரியம் அல்ல. நாம் எவ்வளவாய் அவரில் நிலைத்திருக்கிறோமோ அவ்வளவாய் அவர் வழியில் சிந்தனையில் நம்முடைய செயல்பாடும் இருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பரலோக கிருபாசனத்தில் இருக்கும் பிதாவிடம் நாம் விருப்பத்துடன் கேட்கும் போது ஆவின் கனிகளில் விருத்தியடைய பரிசுத்த ஆவியாகிய திராட்சை செடிக்கு தேவையான முக்கிய சத்தை அதிகமாக கொடுப்பார். நாம் உலகப்பிரபமான யாதொன்றையும் கேட்கக்கூடாது. தேவ சித்தத்தின்படி தெய்வ நடத்துதலை கேட்க வேண்டுமே அல்லாமல் தேவ ஞானத்துக்கு விரோதமாக எதையும் கேட்கக்கூடாது. தெய்வ வழி நடத்துதல் மெய்யான திராட்சை செடியாகிய கிறிஸ்து என்னும் திராட்சை கொடியில் இணைக்கப்பட்ட யாவருக்கும் தேவ ஆவி விரும்பும் வண்ணம் கொடுக்கப்படுகின்றது. உலக பெற்றோர்கள் தரும் பரிசுகளை காட்டிலும் பரமபிதா பரிவுடன் அளிக்கும் பரிசுத்த ஆவியினால் மேன்மையான தேவ தயவும் ஆசீர்வாதமும் பெறுகின்றோம் என்பதே. ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து உமது பாதப்படியாகிய பூமியில் உள்ள மனுமக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இரக்கத்தோடும் அன்போடும் சமாதானத்தோடும் சகோதர அன்போடு வழிநடத்தி வரும் அன்பான பரமத்தாப்பனை மீண்டுமாக இந்த நாளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட நீர் கொடுத்த இந்த அருமையான சத்தியத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனை. ஒவ்வொரு சத்தியங்களும் எங்களுடைய இருதயத்திற்குள் சென்று அவை அனைத்தும் எங்களுடைய நற்கிரியைகள் மூலம் வெளியே வந்து மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன என்பதை புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும் தாப்பனை. ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து வரக்கூடிய சத்தியங்கள் இந்த உலகத்தில் ஞானிகளுக்கு மறைக்கப்பட்ட விஷயம். எத்தனையோ வகையில் மனிதர்கள் இந்த மேன்மையை தேடினாலும் இதோ தேவரீர் எங்களை உம்முடைய திட்டத்தில் பெரிதாக நினைத்து இந்த அற்புதம் ஒன்றுக்கும் உதவாதிருந்த எங்களையும் கூட உம்முடைய மகா பெரிய தயவுள்ள திட்டத்தின்படி தேர்ந்தெடுத்து இவ்வளோ பெரிய ஆழமான விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறீர் தப்பனே. கற்றுக்கொண்ட விஷயங்களை கடைபிடிப்பதற்கு தேவையான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி வருகிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சத்தியத்திற்கு சாட்சியாக நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை பரிசுத்த ஆவியின் மூலம் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். தேவரின் தாமே நம்முடைய தயவுள்ள சித்தப்படி அவர்களுக்கு பாதுகாப்பையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து தேவரினுடைய தெய்வீக திட்டத்தின்படி அவர்களும் உடைய ஊழியத்தை வந்து செய்வதற்கு தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். வரக்கூடிய காலம் இன்னும் கொடியதாக இருப்பதனால் உம்முடைய சத்தியத்தின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறீரோ அதை தவிர வேற ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பதை புரிந்து கொண்டு தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் விசுவாசத்தோடும் நாங்கள் நடந்து எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரீர் தாமே யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை நாவிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்னமே அறிந்து ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமான விஷயங்களை இப்படி தயவுள்ள சித்தப்படி கொடுத்து வருகிறீர் தகப்பனே. அந்தபடியே அநேக பாடுகளை எங்களுக்கு கொடுத்து அந்த பாடுகள் மூலம் பக்குவப்படுத்தி உங்களுடைய நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு தேவையான கிருபைகளை தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென்.
சகோதர சகோதரி அனைவரும் அமரவும். ஒரு சில அறிவிப்புகள். வழக்கம் போல் நம்முடைய வேத பாடங்கள் ஒவ்வொரு நாளும் 7:15க்கு தொடர்ந்து நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாதத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ வரைக்கும் நமக்கு தேவன் சத்தியத்தை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அது சகோதரர்கள் ஒரு ஒர்க்கை எடுத்து அவங்க பிரித்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த சகோதரர்களுக்கு தேவன் தேவையான உற்சாகத்தையும் ஆறுதலையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அனுதின ஜெபங்களில் நம்ம வேண்டிக் கொள்ளலாம். தொடர்ந்து கிடைக்கக்கூடிய சத்தியத்திற்கும் தேவனுக்கு நம்ம நன்றிகளை செலுத்தலாம். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. ஏற்கனவே நமக்கு தெரியும், கொரோனா ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக எல்லா பக்கம் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். முதல்ல ஒரு சில இடத்துல மட்டும் இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பட் இதை பார்த்து நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இது ஒரு உயிர்கொல்லிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கொள்ளை நோய் கிடையவே கிடையாது. இது சாத்தானுடைய 4 டிவைசஸும் ஒன்றுமில்லாமல் ஒரு அஜிடேஷனுக்குள்ள கொண்டு போகிறதுக்காக தேவன் கொடுத்த விஷயமே தவிர மற்றபடி நம்ம பயந்துக்க வேண்டிய விஷயம் அல்ல. அப்படி இருந்தாலும் தேவன் நமக்கு என்ன அனுமதிச்சிருக்காரோ அதான் தொடர்ந்து நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் திருச்சியோடு எக்லிஷியால் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் கண்ணன் பதர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாவே கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அவருக்கு நேற்று டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்படி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அவருக்கு. சகோதரர் இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துல கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் அவரும் அவருடைய மனைவியும் அனுமதிப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கொரோனாவுக்குரிய ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து அவங்களுக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனால சகோதரருடைய உடல் நலத்துக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய அனுதின ஜெபங்களில் நாமும் அதை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு சின்ன விஷயம் என்ன, எல்லாரும் சகோதரருக்கு ஃபோன் பண்ணி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணிருக்கிறப்ப அதுக்கே நேரம் சரியாக போயிடும். சகோதரருக்கு அங்கே ஒரு வேலை கொடுத்துருக்கோம் இஎஸ்சி ஹாஸ்பிட்டல். என்னன்னா, எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்களோ அங்கே அவங்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்ற வேலையை தேவன் அவருக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு டார்கெட்டும் கொடுத்துருக்கோம். சகோதரர் உற்சாகமாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால யாரும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சகோதரருடைய குடும்பத்திற்காக நம்முடைய ஜெபங்களை நம்ம நினைச்சு தேவனுக்கு சித்தம் இருந்தா எவ்வளோ சீக்கிரம் அவர் உடல்நலம் பெற்று வருகிறாரோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு அனுமதி கொடுக்க முடியாது. நம்ம அனைத்து ஜெபங்களில் நம்ம வேண்டிக் கொண்டா போதும் சகோதரர் தெரிவிக்க சொன்னார். அதனால் தெரிவிக்கப்படுகிறது. அதனால எல்லாரும் ஃபோன் பண்ண வேண்டாம். அவருடைய ஒர்க்கை பார்த்து ஒரு பீரியட் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா பேசிக்கலாம். மற்ற சகோதரர்களும் அனாவசியமாக தேவையில்லாமல் எந்த விதமான பொது பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தாழ்மையை தெரிவிச்சுக்கிறோம். அதனால சகோதர சகோதரிகள் இதற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பை எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து நடக்கலாம். மீண்டும் நாளை மாலை 7:15க்கு அடுத்த ஒரு சத்தியத்தோடு நம்ம சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார்கள்.